அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பினுடைய தமிழ் வினாத்தாள். இந்த வினாத்தாளிலிருந்து நம்ம விடைகளை பார்க்கலாம். வளவன் எப்போதும் மெய் பேசுவான். மெய் அப்படின்ற சொல்லோட பொருள் உண்மை. கனிந்த பழங்கள் கீழே விழுந்தன. இதில் கனிந்த இதனுடைய பொருள் பழுத்த. கல்வி கற்றதனால் நமது இன்னல் போனதடி. இன்னல் அப்படின்னா துன்பம். இலைகள் உரசும் ஒலி மட்டுமே கேட்டது. ஒலி, இந்த லீ அது சத்தம். நான் தினமும் காய்கறி பறிக்க தோட்டத்திற்கு செல்வேன். இது தினமும் அப்படின்னா நாள்தோறும். இப்போ இதில் பொருத்தமான சொல்ல நம்ம எடுத்து நிரப்புறோம். கிளியின் அழகு பார்ப்பதற்கு அழகு. வானிலிருந்து பெய்வது மழை. உயரமாக இருப்பது மலை. ஆற்றின் ஓரம் கரை. ஆடையில் இருப்பது கரை. புது தெருவில் உள்ள என் வீட்டின் கதவு எண் 8. சுவரில் ஊறுவது பள்ளி. கல்வி கற்கும் இடம் பள்ளி. இப்போ இந்த படத்துக்கான இங்கே அதனுடைய க்ளூஸ் மாதிரி பெயரெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியான பெயரை நம்ம எடுத்து எழுதுகிறோம். இது விரலி. இது கணினி அச்சுப்பொறி. சுட்டி. காட்சி திரை. விசைப்பலகை. அடுத்து அடைப்புக்குள்ளே இருக்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை எடுத்து நம்ம இங்கே எழுதுகிறோம். செயற்கைக்கோள் தன் தொலைவில். இதனுடைய எதிர்ச்சொல் அருகில். செயற்கைக்கோள் தன் அருகில் சுற்றும் கோள்களையும் நிழற்படம் எடுத்திடும். அகிலாவால் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற முடியாது. இதனுடைய எதிர்ச்சொல் முடியும். அடுத்தது இங்கே வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தோட எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. முகிலன் தன் நண்பனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தான். குறைவானக்கு நிறைய. சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளன. மெதுவாக. இதனுடைய எதிர்ச்சொல் வேகமாக. வேட்டை நாய்கள் வேகமாக ஓடி முயல்களை பிடித்து விட்டன. அடுத்து சரியான விடையை எடுத்து எழுதுகிறோம். மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுவது எது? அது செயற்கைக்கோள். கணினி தகவல்களை சேமித்து வைக்கும் இடம் நினைவகம். பாட்டுராணி பட்டம் பெற்றது யார்? அது காகம். சிறுவன் ஒலித்த ஒலி அவனுக்கு மீண்டும் கேட்டது. அது எதிரொலியாகும். மாசுபாடு இல்லாத உலகம் பெற எதன் பயன்பாட்டை குறைக்கலாம்? மின்னணு பொருளுடைய பயன்பாட்டை குறைக்கலாம். அடுத்தது இந்த கொடுக்கப்பட்டிருக்க தொடர்களில் பயனிலைகளை எடுத்து வகைப்படுத்தி எழுதுகிறோம். பெயர் பயனிலை வர்றது அவர் சிறந்த ஆசிரியர். அருள் நல்ல மாணவன். இது ரெண்டும் பெயர் பயனிலை. வினை பயனிலை குதிரை கனைத்தது. நாளை செல்வி ஊருக்கு செல்வாள். இது ரெண்டும் வினை பயனிலை. வினா பயனிலை முப்படைகள் யாவை அப்படின்றது வினா பயனிலை. அடுத்தது இங்கே ஒரு பத்தி இருக்குது. அந்த பத்தியிலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. எனக்கு விருப்பமான விளையாட்டுகளுள் ஒன்று கல்லாட்டம். இதனை ஐந்தாங்கல் என்றும் கூறுவர். இவ்விளையாட்டு சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகிறது. கல்லை தூக்கி போட்டு பிடித்து விளையாடும் போது அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆட வேண்டும். இவ்விளையாட்டு கவன சிதறல் வராமல் மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. கைகளுக்கும் வலிமை சேர்க்கிறது. இப்போ இதில் கேள்வி என்னன்னா, கல்லாட்டம் என்பதன் வேறு பெயர் எது? வேறு பெயர் ஐந்தாங்கல். மனதை ஒருமுகப்படுத்துவதோடு கவன சிதறலை தவிர்த்து கைகளுக்கும் வலிமை சேர்க்கும் விளையாட்டு ஐந்தாங்கல் அப்படின்றாங்க. அப்போ அது சரி. கல்லாட்டம் விளையாட்டினை எவ்வாறு விளையாட வேண்டும் அப்படின்னா, கல்லை தூக்கி போட்டு பிடித்து விளையாடும் போது அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆட வேண்டும். விளம்பரத்தை படித்து விடைகளை எழுதுக. இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. கோதை காய்கனி அங்காடி. இயற்கை வேளாண்மையில் விளைவித்த சத்தான தரமான காய்கனிகள் இங்கே கிடைக்கும். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 200க்கு மேல் காய்கனிகள் வாங்குபவர்களுக்கு 1 கிலோ தக்காளி இலவசம். வீட்டில் இருந்தபடியே காய்கனிகளை பெற ஒரு அரிய வாய்ப்பு. குறுந்தகவல் அனுப்பினால் வீட்டிற்கே கொண்டு தரப்படும். இதுதான் அந்த விளம்பரம். இதுலேருந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இயற்கை வேளாண்மையில் விளைவித்த தரமான காய்கனிகள் கிடைக்கும் இடம் ஏன்னா அது கோதை காய்கனி அங்காடி. வேணி 250 ரூபாய்க்கு காய்கனிகள் வாங்கினார். ஆனால் அவருக்கு 1 கிலோ தக்காளி இலவசமாக கிடைக்கவில்லை. ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா காய்கனிகள் ஞாயிற்றுக்கிழமையில் வாங்குறவங்களுக்கு தான் அந்த தக்காளி இலவசம். மற்ற நாளில் வாங்குறவங்க கிடையாது. அப்போது ஏனென்றால் அவர் ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத மாலா காய்கனிகள் வாங்குவதற்கு என்ன செய்வார்? அவர் குறுந்தகவல் அனுப்பினால் வீட்டிற்கே கொண்டு தருவார்கள். ஏன்னா இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, குறுந்தகவல் அனுப்பினா வீட்டுக்கே கொண்டு தரப்படும்ட்டு. அதனால் அதை எழுதிக்கணும். அடுத்தது நிகழ்வுக்கு ஏற்ப தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். இங்கே நிகழ்வுகள் முதல்ல என்ன வரும் அப்படின்னா, மின்சாரம் தடைப்பட்டதால் வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. 2வது, மெழுகுவத்தியையும் தீப்பெட்டியையும் தேடினேன். அது எங்கே இருந்தது? 2ம் மேசைக்குள் இருந்தன. அடுத்து, மெழுகுவத்தியை ஏற்றினேன். வீடு முழுவதும் வெளிச்சம் பரவியது. இதுதான் அந்த வரிசை. இந்த வரிசை படி இந்த எண்களை நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு தொடரை உருவாக்குறோம். தூள் தூளாக அப்படின்ற வார்த்தை. கண்ணாடி வளையல் கீழே விழுந்ததில் தூள் தூளாக உடைந்து போனது. இல்லை கண்ணாடி வளையல் கீழே விழுந்ததும் தூள் தூளாக உடைந்து போனது.
அறக்க பறக்க அப்படின்ற வார்த்தை வந்து அது வேக வேகமாக போகிறது அப்படின்றத பொருள்படும். வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை ஊருக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கோ இல்லை ட்ரெயினை தொடர்வண்டியை பிடிக்கிறதுக்காகவும் நம்ம போவோம். அப்போ அதை வச்சு நம்ம அந்த சென்டென்ஸ் எழுதிக்கலாம். வேலைக்கு செல்ல தொடர்வண்டி நிலையத்துக்கு அறக்க பறக்க ஓடினார் என் அப்பா. அடுத்து சின்னஞ்சிறு கூட்டில் குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. அடுத்தது இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படிச்சுட்டு கேள்விகளுக்கு விடை அளிக்கிறோம். நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி. இப்போ இதில் கேள்வி என்னென்னா, ஒத்த ஓசை சொற்கள் 2 என எடுத்து எழுதுக. ஒத்த ஓசையில் இருக்கிறது வந்து போனதடி, கும்மியடி, பூமியடி, தேசமடி. இதுதான் வந்து ஒத்த ஓசை சொற்கள். அடுத்து வந்து துன்பங்கள் நம்மை விட்டு போயின என்பதை குறிக்கும் பாடல். துன்பம் என்றது இன்னல், நமது இன்னல் போனதடி, அது வரி தான் அது. நாடு என்ற சொல்லுக்கு இணையாக உள்ள சொல் வந்து தேசம். தேசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போது தேசம். மழைக்கு நன்றி சொல்லி ஒரு கற்பனை கடிதத்தை எழுதுகிறோம். பாசத்திற்குரிய மழையே, எனக்கு மழை நாள் மிகவும் பிடிக்கும். மழையில் விளையாடுவேன். மழை நாட்களில் தெருக்களில் தண்ணீர் நிரம்பி வழியும். அப்போது காகித படகு செய்து தண்ணீரில் மிதக்க விடுவேன். வானத்தில் ஒரு பெரிய வானவில்லை பார்த்திருக்கிறேன். பார்த்தேன் இருக்குது, இல்லை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு எழுதிக்கலாம். மழை பெய்யும் போது வரும் மண் வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு மழையில் நனைய பிடிக்கும். வறட்சியில் உள்ள மக்களுக்கும் பயிர்களுக்கும் மழையாக நீ வந்து அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வாயா. உனக்கு நன்றி. உனக்கு நன்றி அப்படின்னு எழுதிட்டு, இப்படிக்கு உன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேருங்க எழுதிக்கோங்க. இப்படிக்கு உன் நண்பன். நன்றி.